அண்ணே அண்ணே யாருப்பா அது? நம்ம பெருமாள் குரல் மாதிரி கேட்குது. அண்ணே இங்கே பாருண்ணே, கூப்பிட்டே இருக்கேன், இங்கே பாருங்க, தெரியலையா அண்ணா? அட, நம்ம பெருமாளே தான். என்னப்பா பெருமாள், எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல. ஆமாப்பா, அடிக்கிற வெயிலில் எங்கே வெளியே வர்றது? இந்த சூரியன் சுட்டெரிக்குதே. அது சரி, நீ எங்கேயோ டவுன் பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. என்ன சங்கதி? சும்மா தானே, டவுனுக்கு போகலான்னு போயிட்டு வந்தேன். அதான்ப்பா கேட்குறேன், டவுனுக்கு போயாந்துருக்கியே, என்ன சமாச்சாரம்னு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, என் நிலத்துல இப்போ சரி வர பயிர்கள்லாம் ஒழுங்காக வளர மாட்டேங்குதுண்ணே. அதுக்கு தான் அந்த உரம் பூச்சி மருந்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது வாங்கலான்னு போயிட்டு வந்தேன். ஏண்டா, அதுக்காக இப்படி 2 பயிர் அப்போவா உரம் வாங்கிட்டு வந்திருப்ப? இவ்வளோ உரத்தை வச்சு என்னையா பண்ண போகிற? ஆமாண்ணே, அவ்வளவு நிலத்துக்கு போடணுமா இல்லையா? சரி, இவ்வளோ உரத்தையும் என்ன பண்ண போற? எப்படி நீ உரம் போட போற? அதுக்கு தானே உன்னையும் கூப்பிட்டேன். நீ தான் நிறைய எனக்கு ஐடியா சொல்லியிருக்கல்ல, இதுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. தம்பி பெருமாள், நீ இந்த மாதிரிலாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தினா உன் நிலத்தில் ஒரு புல்லு பூண்டு கூட வளராது. பார்த்துக்க. உரங்களை அளவாக பயன்படுத்தணும், இயற்கை உரங்களை மிகுதியாக பயன்படுத்தணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்போ பாரு செயற்கை உரம்னே இருக்க. இந்த செயற்கை உரங்கள்னால எவ்வளோ நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுது தெரியுமா? மண்ணில் தழைச்சத்துலேருந்து நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. மண்ணை பாதுகாக்கணும் தம்பி. அதை விட்டுட்டு இப்படி செயற்கை உரங்களை போட்டு மண்ணை மாசுபடுத்துறியே, இது நல்லா இருக்கா? என்னண்ணா சொல்கிறீங்க? அட ஆமாப்பா, மண்ணில் நுண்ணுயிர்கள்னு இருக்குது, அதெல்லாம் தெரியுமா? தெரியும், ஏதோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே தான், மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய வகையில் மனிதனுக்கு பயன்படுது. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் நிலத்தில் மிகப்பெரிய ஒரு உதவியை மனிதனுக்கு கொடுத்துட்ருக்கு. அப்படிப்பட்ட இந்த நுண்ணுயிரிகளை இந்த மாதிரி செயற்கை உரங்கள் பயன்படுத்தி அழிக்க போறியா என்ன? இயற்கை நுண்ணுயிர்கள் மூலமாகவே நல்ல விவசாயம் பார்க்கலாம்ப்பா. 5 வகையான நுண்ணுயிரிகள் மண்ணில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்போ நிலத்தை நம்ம பாழாக்கக்கூடாதுல்ல? இப்படி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை இந்த மாதிரி செயற்கை உரங்கள் பயன்படுத்தினா அழிஞ்சிருமா அழியாதா? சரிங்கண்ணா, இப்போ நான் என்ன பண்ணுறது, அதுக்கு ஐடியா சொல்லுங்களேன். இதுக்கு தான் அண்ணன் சொல்கிறத கேட்கணுங்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 8ல் நுண்ணுயிரிகளுடன் மறுசுழற்சி செய்தல் பற்றி சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சுற்றுச்சூழல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பூரணியம்மாள் அவர்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கேளு தம்பி. அதை கேட்டினா உனக்கே ஒரு தெளிவு வரும். என்ன, சரியா? சரிங்கண்ணா, எதில் கேட்குறது? நம்ம தருமபுரி FM 102.5 தான். ஓ, நம்ம எஃப்எம்லையா? கேட்டுறேன், விடுங்க. நேர்களே, இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 8. இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வளர்ச்சி மற்றும் மண்வள மேம்பாட்டில் மண்வாழ் நுண்ணுயிர்களின் பங்கு பற்றி சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சுற்றுச்சூழல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பூரணியம்மாள் அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சி மற்றும் மண்வள மேம்பாட்டில் மண்வாழ் நுண்ணுயிர்களின் பங்கு, இதை பற்றி பேச போகிறேன். இப்போ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பல தருணங்களில் பார்த்திங்கன்னா புது வேளாண் தொழில்நுட்பங்கள் நமக்கு பரிந்துரை செஞ்சுட்டே இருக்காங்க. புதிய ரகம் போடுங்க, விதை நேர்த்தி செய்யுங்க, பயிர் பாதுகாப்பு முறைகள் புதிய முறைகளை உபயோகப்படுத்துங்க, உளவியல் முறைகள், உரமிடும் முறைகள், இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிச்சிட்ருக்கோம். இல்லை எதுக்காக பண்ணுறோம்னா உயர் விளைச்சல் பெறத்துக்காக. இந்த மாதிரி நம்ம முயற்சிக்கும் போது என்ன ஆகுனா, அதுக்கு மண்ணோட வளமும் ஏற்புடையதாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு எதையாவது போட்டே இருந்தோம்னா மண்ணோட வளம் பாதிக்கப்படும். ஒவ்வொரு பயிர் காலத்திலும் மண்ணில் நாம் செய்யும் நிர்வாக முறைகள் பார்த்திங்கன்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்துவதாக அமையணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மண் வளத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு பயிர் பருவத்துக்கு பின்னும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு தருணத்தில் மண்ணில் பல இடர்பாடுகள் தோன்றி
மண்ணோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா பயிரிட தகுதி இல்லாமல் மாறிவிடும். அதனால் அந்த நிலத்தை வந்து சார்ந்திருக்கும் வேளாண் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பின்னடைவு அடைய நிலை ஏற்படும். இந்த மாதிரி மண்ணோட பெருமையை சொல்லணுன்னா அது வந்து நிறைய இருக்குது. நிறைய இலக்கியங்களும் வந்து மண்ணோட பெருமைகளை வந்து சொல்லியிருக்கு. இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், அதை சார்ந்த மனிதரோட நாகரிக வளர்ச்சி, இதனால் வந்து பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் வந்து தொழிற்சாலைகளாகவோ நச்சு கழிவுகளையும் பாய்ச்சுறாங்க. இந்த பயிர் உற்பத்தியில் உபயோகப்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உலக சுகாதார மையத்தோட கணக்கெடுப்படி ஒவ்வொரு வருடமும் பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன உரங்கள், பூஞ்சான கொல்லிகள், இதனால் 20,000 பேர் வந்து இறப்பதாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து மருந்துகளோட நச்சுத்தன்மை இதே மாதிரி நீடித்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உணவு சங்கிலினா இப்போ மண்ணில் இருக்கிற உயிரினங்கள், அதை சாப்பிட்ற மனிதர்கள், அதை சாப்பிட்ற விலங்குகள், இந்த மாதிரி உணவு சங்கிலி வந்து மனிதனை வந்து சேர்றதுனால தீங்குகள் வந்து விளைவிக்கும். இதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ரசாயன உரங்களாக போட்டாங்க. மண்ணும் ஒரு வந்து முக்கியமானது, அதுக்கு வந்து உணவு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் ஆடு மாடுகளை கொண்டு நிலத்தில் வந்து கெடை போட்டாங்க. அப்போ வந்து மண்ணோட வந்து வளம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்நடை கழிவுகள், எருக்களோட கழிவுகள், இதை வந்து போட்டாங்க. தென் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இலை, தலை, எரு மற்றும் இந்த செடிகளை வந்து வளர்த்தி மடக்கி உழுதாங்க. இந்த மாதிரி வெளியில் இருக்கிற இலைத்தலைகளை வெட்டி கொண்டு போட்டு மிதித்தாங்க. சிலர் வந்து கதிரை மட்டும் அறுவடை செஞ்சுட்டு கீழே உள்ள வைக்கோலை வந்து அப்படியே விட்டு முடிய விட்டாங்க. இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. மண்ணில் இருக்கிற உயிருக்கும் வந்து உணவு கொடுத்தாங்க. அதனால் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வளமான மண்ணாக அந்த காலத்தில் இருந்துச்சு. மண்ணுக்கு மேலே இருக்கிறத விட மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிக அளவு உயிரினம் இருக்குது. இப்போது மண்ணுக்குள்ளே உள்ள உயிரினங்கள் வந்து பற்றி நிறைய இது பண்ணுறாங்க. நுண்ணுயிர்களை தவிர பார்த்திங்கன்னா கரையான்கள், பூச்சிகள், சின்ன சின்ன எலிகள், மண்புழுக்கள், இந்த மாதிரி உயிரினங்களும் நிறைய இருக்குது. ஒரு இனம் மட்டும் இல்லை, நிறைய இனங்கள் ஒன்றோட ஒன்று வந்து இணைந்து கூட்டு வாழ்க்கை வாழ்கிறது உண்டு. மண் வந்து வளம் பெறும்போது அதோட ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம பயிரோட ஆரோக்கியம், மண்ணோட ஆரோக்கியம் ரெண்டையும் சேர்ந்து பார்க்கணும். மண்வாழ் உயிரினங்கள் வந்து மண்ணில் என்ன பண்ணுன்னா சேர்ந்து போகக்கூடிய கரிம பொருட்களை வந்து செதைச்சி மண்ணுக்கு உரமாகவும் மற்ற உயிரினங்களுக்கு உணவாகவும் கொடுக்கும். இதில் வந்து மண்ணில் இருக்கிற சிறிய உயிரினம், அதாவது நுண்ணுயிர்கள் முதல் பெரிய உயிரினங்கள் வரை எல்லாத்துக்குமே வந்து ஏற்புடைய சூழ்நிலையாக இருக்கணும். அதாவது மண்ணோட கட்டமைப்பு, நீர் பிடிப்பும் தன்மை, காற்றோட்டம், இது எல்லாமே சிறந்த இதாக இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த மண் வந்து வளமான மண்ணாக இருக்க முடியும். இதில் மண்வாழ் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள், நூற்புழுக்கள், நத்தைகள், பூச்சிகள், லார்வாக்கள், மண்புழுக்கள், சிலந்திகள், வண்டுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்மளோட மண்ணில் பெரும்பங்கு வகிக்குது. தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் பூச்சிகளும் அதே மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மண்ணில் ஒரு கிராம் மண்ணில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 பில்லியன் நுண்ணுயிர்கள் இருக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட செயல்பாட்டை வந்து மண்ணில் உள்ள கரிம பொருள், மண் கரைசல், மண்ணில் உள்ள காற்றோட்டம் இதுதான் நிர்ணயிக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மண்ணில் இருக்கிற இந்த 5 பகுதி பொருட்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம். தாது பொருட்கள், நீர், காற்று, கரிம பொருட்கள், உயிரினங்கள். மண்ணில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களில் நமக்கு வந்து 5 வகையான மண்ணுயிர்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், பூஞ்சைகள், ஆல்காக்கள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் பாக்டீரியோஃபாஜிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாக்டீரியா, இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா பல வகை நுண்ணுயிர்கள் மத்தியில் பாக்டீரியாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா வகை பாக்டீரியாக்களும் மண்ணில் காணப்படும். இதற்கு காரணம் மண்ணில் இருக்கும் அனைத்து வகையான கரிம பொருள். மண்ணில் வாழும் பாக்டீரியா வந்து கரிம பொருட்களை சிதைப்பதற்கும் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். சில பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா உயிர் எதிரி பொருட்களை உற்பத்தி செய்யவும், ரசாயன சுழற்சி, அதாவது மண்ணில் இருக்கிற ரசாயன பொருட்களை வந்து சிதைக்கக்கூடிய தன்மை கொண்டும் இருக்கிறது. இது மாதிரி மண்ணில் காணப்படும் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை வந்து மற்ற நுண்ணுயிர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களே பாக்டீரியாவோட நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா பூஞ்சைகள்ங்கிறது நிறைய வகை இருக்குது. மண்ணில் பாக்டீரியா குழுக்களுக்கு அடுத்து அதிகப்படியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சைகள் தான். இதில் வந்து இது நமக்கு ஹைஃபே, மைசிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலம்பை உருவாக்கி இருக்கும். இது வந்து பரவலாக இருக்கும். மண்ணோட வளத்தை மேம்படுத்தல இந்த பூஞ்சைகள் வந்து பெரிய பங்கு ஆற்றுறாங்க. மூன்றாவது ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் நுண்ணுயிரி. 1 கிராம் மண்ணில் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மண் ஆக்டினோமைசிஸ் குழுக்கள் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா முக்கியமாக மண் வளத்தை ஊக்குவிப்பதிலும்
அது மட்டும் இல்லாமல் உயிர்கொல்லிகளை உற்பத்தி செய்வதில் மண்ணில் வந்து உயிர்கொல்லிகளை உற்பத்தி செய்வதிலும் இந்த ஆக்டினோபாக்டீரியா வகைகள் வந்து ரொம்ப அதிக பங்கு வகிக்கின்றன. அடுத்தது ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள். பாசி வந்து இயற்கையில் எங்கெங்கே ஈரம் சூரிய ஒளி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். மண்ணோட மேற்பரப்பில் வந்து பச்சை நிற கசடு போல் வெறும் கண்களுக்கு மட்டும் தெரியும். இந்த பாக்டீரியா அல்லது ஆக்டோமைசிஸ் போல் அதிக எண்ணிக்கையில் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீலப்பச்சை பாசி மற்றும் சைனோ பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நைட்ரஜன் சத்தை தலை சத்தை நிறுத்துறதுக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது புரோட்டோசோவாக்கள் அப்படிங்கிறது இது வந்து ஒரு செல் உயிரி. இது என்ன பண்ணுன்னா மண்ணை வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களோட எண்ணிக்கையை வந்து சமநிலைப்படுத்தி வச்சுருக்கும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து நான் இப்போ முக்கியமாக சொல்ல போகக்கூடியது நுண்ணுயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள். மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து நமக்கு வந்து மண் வளமும் மேம்படணும், பயிர் வளர்ச்சியும் இருக்கணும், மகசூலும் இருக்கணும். ஸோ ஆனால் வந்து ரசாயன உரத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வெறும் ரசாயன உரங்களை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வெறும் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய உயிர் உரங்கள் மற்றும் மற்ற உரங்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது. இரண்டையும் சமளவு அல்லது வந்து 25%, 75% இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம். அப்போ தான் விளைச்சலையும் பெற முடியும், மண்ணோட வளத்தையும் பாதுகாக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் வளத்தை மேம்படுத்தலே நுண்ணுயிர் உரங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. இது வந்து உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது நுண்ணுயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு உற்பத்தி செய்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. தலை சத்து நிலநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள், இது முதல் வகையான நுண்ணுயிர் உரம். அடுத்தது பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள ஊட்டங்களை கரைத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் முதல்ல வந்து தலை சத்து நிலநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரம். இது வந்து ஒரு பாக்டீரியா இனத்தை சேர்ந்தது. பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரம். இந்த ரைசோபியம் வந்து பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரம். இதை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுனால தலை சத்தில் வந்து 20% வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி மகசூலும் 20% அதிகமாகும். இரண்டாவது இருக்கக்கூடிய தலை சத்தை நிலத்தக்கூடிய நுண்ணுயிர் உரம் அசட்டோபாக்டர். இது மண்ணில் வந்து தனித்து வாழக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து அங்கக பொருள் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் மண்ணில் வளமான அங்கக பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்டீரியாவை உற்பத்தி செய்யும், அதிகமாக இருக்கும். இது வந்து மண்ணோட கட்டமைப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும் சீர்படுத்தவும் இந்த பாக்டீரியா உதவுது. இது வந்து எல்லா பயிர்களுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய தலை சத்து நிலத்தக்கூடிய நுண்ணுயிர் உரம். மூன்றாவது பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம். இந்த அசோஸ்பைரிலம் நுண்ணுயிர் வந்து மண் மற்றும் அனைத்து வகையான வேளாண் பயிர்களோட வேரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகை பயிர்களுக்கும் பரிந்துரைக்கப்படும். இல்லை 2 ராசிகள் இருக்குது. நெல்லுக்கு ஒரு ராசி, மற்ற பயிர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராசிகள். நான்காவது வந்து குளுக்கோன் அசிட்டோபாக்டர். இந்த குளுக்கோன் அசிட்டோபாக்டர் கரும்புக்கு ஏற்ற மிக சிறந்த உயிர் உரம். இது வந்து கரும்போட இலை, தண்டு, வேர் மற்றும் எல்லா பாகத்துலேயும் இருக்கும். இதை வந்து தலை சத்து நிலத்ததுக்கான முக்கியமான நுண்ணுயிர். அது மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கி சுரக்கும். கரும்பில் நோய் உண்டு பண்ணக்கூடிய கரும்பில் அதாவது சிவப்பு நோய், ரெட் ராட் சொல்ல போவாங்க, அந்த நோயை வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். மணி சத்து, துத்தநாகம், இரும்பு போன்ற தாதுக்களை கரைத்து கொடுக்கறதும் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மகசூலை வந்து 15% வரை அதிகரிக்கும். இதை வந்து நம்ம கரும்புக்கு வந்து கரும்பு நடவு செய்யும் போதும் இல்லை கரும்பு நடவு சட்டம் செய்த பின் ஒவ்வொரு கரும்புக்கும் ஒவ்வொரு செடிக்கும் வந்து இதை இடலாம். இல்லை நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவும் இதை வந்து கொடுக்கலாம். அடுத்து நீலப்பச்சை பாசி. நீலப்பச்சை பாசி வந்து நெல்லுக்குன்னு பரிந்துரைக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் உரம். இது வந்து நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா அடையாக ஏடு போல் இருக்கும். நல்ல பச்சை நிறத்துடன் காணப்படும். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளவளப்பாக ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து தலை சத்தை நிலநிறுத்தக்கூடியது. கடைசியாக இருக்கிறது அசோலா. இது வந்து ஒரு செடியும் கிடையாது, நுண்ணுயிரும் கிடையாது. இது ஒரு பெரணி வகை தாவரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலப்பச்சை பாசியும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை நடத்தி தலை சத்தை நிலைநிறுத்தும். இதில் வந்து நமக்கு வந்து நம்ம தலை சத்தாகவும் எடுத்துக்கலாம், தலை சத்தை நிறுத்தக்கூடியதாகவும் எடுத்துக்கலாம். அதனால் 2 வகைகளும் நமக்கு இது உதவுது. இது நெல்லுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய உயிர் உரம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தலை சத்து, அதாவது நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள். ரைசோபியம், அசோஸ்பெரிலம், அசிட்டோபாக்டர்,
குளுக்கோனாஸ்டோபாக்டர், நீலப்பச்சை பாசி, அசோலா. இதில் ரைசோபியம் மட்டும் நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு பரிந்துரைப்போம். அதே மாதிரி குளுக்கோனாஸ்டோபாக்டர் கரும்பு கேட்ட நுண்ணுயிரம், அசோலா நீலப்பச்சை பாசி நெல்லுக்கு ஏற்ற உயிர் உரம், அசோஸ்பைரலம் மற்றும் அசிட்டோபாக்டர் எல்லா பயிர்களுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம். அடுத்தது பார்த்திங்கன்னா சத்துக்களை கரைத்து கொடுக்கும் பாக்டீரியாக்கள். அதில் முக்கியமாக வர்றது மணிசத்தை கரைக்கும் நுண்ணுயிர். இந்த மணிசத்தை கரைக்கும் நுண்ணுயிர் வந்து பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயிருக்கு வந்து எளிதில் வந்து மணிசத்து கிடைக்காது. அதை இந்த பாக்டீரியா வந்து அதில் இருக்கக்கூடிய அங்ககாமிலங்களையும் இதை சுரந்து நொதிகளையும் சுரந்து அந்த பயிர்களுக்கு பயனற்ற நிலையில் இருக்கும் அது கரையாமல் இருக்கிற மணிசத்தை கரைச்சி அதை எடுத்துக்கொள்கிற நிலைக்கு மாற்றி கொடுக்கும். இதுதான் அதோட முக்கியமான வேலை. இது எல்லா பயிர்களுக்கும் நம்ம பரிந்துரை செல்லலாம். இதனால் வந்து நம்ம மணிசத்து உரம் இடல வந்து 25% குறைச்சிக்கலாம். அடுத்து சாம்பல் சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா. சாம்பல் சத்து பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் பேரூட்ட சத்துக்களில் 3வது, அது பொட்டாசியம் எனப்படும் சாம்பல் சத்து. இது இயற்கையாகவே மண்ணில் பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து இருக்கும், ஆனால் வந்து பயிரால் உபயோகிக்க முடியாது. இந்த பாக்டீரியா வந்து நம்ம பயிர் சத்து சாம்பல் சத்தை வந்து கரைத்து அதுக்கேற்ற வகையில் கொடுக்கும். அதே மாதிரி துத்தநாகத்தை கரைக்கும் நுண்ணுயிர் உரம். துத்தநாகத்தை கரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல நெல்லில் வந்து சூடோமோனாஸ் குளோரோப்சிஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் உரத்தை வந்து ஆய்வு செஞ்சோம். அதில் நல்ல ஏன்னா நமக்கு நெல்லுக்கு வந்து துத்தநாகம் வந்து ஒரு முக்கியமான சத்து. அதில் இந்த பாக்டீரியா வந்து நுண்ணுயிர் உரத்தை கரைச்சி கொடுத்தது. இந்த பாக்டீரியா ராசிகள் வந்து துத்தநாகத்தை எடுத்து செல்லும் மரபணுக்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுனால நெற்பயிரில் வந்து இது துத்தநாக சத்தத்தை கிரகிக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கும் மற்றும் வறட்சியை தாங்கும் பாக்டீரியா. இதை வந்து இளம் சிவப்பு நிறமுடைய மெத்தேலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா வந்து இலைகளோட மேற்பரப்பில் வாழும். இதில் வந்து பல வகையான இது உண்டு. இதோட முக்கிய இது பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த பாக்டீரியா. இது வந்து முக்கியமாக பருத்தி, நெல், கரும்பு, பயிர் வகை பயிர்கள், பழங்கள், இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் உபயோகப்படுத்தலாம். இது வந்து வறட்சி தாங்கும் தன்மை, அதாவது பயிருக்கு வந்து வறட்சி தாங்கும் தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விதை முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் இதையும் வந்து அதிகரிக்க செய்யும். இது எல்லாமே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்டீரியா வகையை சேர்ந்த நுண்ணுயிர் உரம். அடுத்ததாக பார்க்க போகிறது பூஞ்சான வகையை சேர்ந்த நுண்ணுயிர் உரம். அது வந்து வேர் உட்பூசணம், தமிழில் வேர் உட்பூசணம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து மைக்கோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான வகையை சேர்ந்த நுண்ணுயிரம். இது வந்து வேர் பூசணம் வந்து மணிச்சத்தை வந்து முக்கியமாக அதிக அளவில் உறிஞ்சி கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம். இது மணிச்சத்து மட்டும் கிடையாதுங்க. பார்த்திங்கன்னா செடிக்கு வறட்சி தாங்கும் தன்மை, நூற்புழு, பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை, அதே மாதிரி எல்லா சத்தையும் கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நுண்ணுயிர் உரம் இந்த மைக்கோரைசா. இது எல்லா பயிர்களுக்கும் பரிந்துரைக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்களுக்கு, அதாவது நம்ம தோட்டக்கலை பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆண்டு வாழ்நாள் கொண்டது. அந்த அதிக நாள் வாழ்நாள் கொண்ட பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து ரொம்ப முக்கியமானது. வேரில் வந்து வேரோட கட்டமைப்பு நல்லா இருந்தால் தான் அந்த மரமும் அதிக நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூஞ்சான் வந்து அந்த வேரில் வந்து நல்லா பரவி அது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறதுனால எந்த நோயையும் நூற்புழுக்களோ பூச்சிகளோ வந்து அது அவ்வளோ சீக்கிரம் தாக்காத மாதிரி அது எதிர்ப்பு தன்மையை உருவாக்கிது. அதனால் இது வந்து அனைத்து வேளாண் பயிர்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய மிக சிறந்த நுண்ணுயிர் உரம். இது மாதிரி 10 வகையான நுண்ணுயிர் உரங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி முடிவில் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து தலை சத்தை நிறுத்தக்கூடியது, மணி சத்தை கிரகித்து கொடுக்கக்கூடியது, சாம்பல் சத்து, துத்தநாக சத்து, வறட்சி தாங்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் வேர் உட்பூசணம், இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்கள் வந்து விற்பனைக்கு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வகையான நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது. திட வடிவில் இருக்குது, திரவ வடிவில் இருக்குது. திட வடிவத்துக்கும் திரவ வடிவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திட வடிவத்தில் இருக்கிறத வந்து 6 மாத காலம் மட்டும்தான் வச்சு உபயோகப்படுத்த முடியும். திட வடிவத்தில் இருக்கிறது 1 வருட காலம் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி விலைப்படியும் திட வடிவம் வந்து 60 ரூபா 1 கிலோ, திரவம் வந்து 350 ரூபா 1 லிட்டர், இந்த மாதிரி இருக்குது.
இதில் வந்து நம்ம இப்போ நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்க விவசாயிகள் வந்து இப்போ தென்னை, வாழை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக வந்து திரவ வடிவத்தை வாங்கி நம்ம பாசன நீர்லேயே கலந்து விட்டுடலாம். திட வடிவத்தில் இருக்கிறது வந்து நம்ம கொடுக்கும்போது மண்புழு உரத்துக்கூடையோ அல்லது சாணம் குப்பை கூடையோ வந்து கலந்து நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் மரங்களுக்கும் விடலாம். இதை இப்போ நுண்ணுயிர் உரத்தை நம்ம எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி முறை. விதை நேர்த்தி அப்படிங்கிறது நம்ம வேளாண் பயிர்களுக்கு முக்கியமாக நம்ம நெல், சோளம், கம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து விதை நேர்த்தி செய்யலாம். பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளுக்கு வந்து விதைக்கிறதுக்கு முன் ஒரு ஹெக்டேருக்கு 600 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது அசிரோபாக்டர் மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். திரவ உயிர் உரம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு தேவையான உயிர் உரத்தை வந்து 125 மில்லி அளவுக்கு எடுத்துட்டு அதோட ஒட்டும் திரவம் சேர்த்துட்டு அதை நன்கு கலந்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம். இது வந்து விதை நேர்த்தி திட உயிர் உரம், திரவ உயிர் உரத்துக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாற்று நேர்த்தி. ஒரு ஹெக்டேர் நாற்று நேர்த்திக்கு 1 கிலோ நுண்ணுயிர் உரமான அசோஸ்பைரிலம் அல்லது அஸ்ட்ரோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியாவை வந்து 40 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து அதோட கரைசல் வந்து வேர்ப்பாகம் வந்து நன்கு நனையுமாறு 15-30 நிமிடம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நடவுக்கு பயன்படுத்தலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா நடவு வயல். நடவு வயல்னால் ஒரு வயலுக்கே வந்து 2 கிலோ அசோஸ்பைரிலம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா, 2 கிலோ பொட்டாஷ் பாக்டீரியா இதை வந்து 3ஐயும் கலந்து 25 கிலோ தொழு உரத்தோட கலந்து அல்லது மணலுடன் கலந்து வந்து நீங்கள் விதைப்பறதுக்கு முன்னே வயலில் தூவி விட்டுடலாம். இதே வளர்ந்த மரம் அப்படின்னா வளர்ந்த மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 20லேருந்து 50 கிராம் அளவுக்கு நுண்ணுயிர் உரங்களை வந்து தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பாகத்தில் இட்டு மண் அணைக்கணும். இந்த நுண்ணுயிர் உரத்தோட பயன்கள் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது வந்து முக்கியமாக வந்து சத்துக்களை வந்து கிரகித்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்துன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்து மகசூலை அதிகரிக்க உபயோகப்படுத்தலாம். மண்ணோட வளம் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல முறையில் பாதுகாக்கும். இதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும். நீங்கள் நுண்ணுயிர் பொட்டலம் வாங்கும்போது அதை வந்து உபயோகப்படுத்த வேண்டிய கடைசி தேதியை பார்த்து வாங்கணும். பார்த்துட்டு அந்த தேதிக்குள்ளே கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும். அதை வந்து சேமித்து வைக்கிறது வந்து உலர்ந்த குளிர்ச்சியான இடத்துல சேமித்து வைக்கணும். நுண்ணுயிர் உர வேர்த்தி செய்த விதைகளை வந்து நல்லா தான் உலர்த்தணும், வெயில உலர்த்தக்கூடாது. விதை நேர்த்தி செஞ்சுட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த விதையை விதைச்சிடணும். அதே மாதிரி ரசாயன உரங்களை இட்ட பின்பு நுண்ணுயிர் உரங்களை 1 வார இடைவெளிக்கு பின்பு தான் மண்ணில் இடணும். நுண்ணுயிர் உரத்தை வந்து வெயில் வருவதற்கு முன் வந்து அதிகாலை நேரத்தில் உபயோகப்படுத்தணும். ரசாயன உரம் சேமித்து வைக்கிற உரக்கடங்களை வந்து நுண்ணுயிர் உரங்களை சேமித்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான நுண்ணுயிர் உர உத்திகளை பயன்படுத்தி விவசாயிகள் மண் வளத்தையும் மற்றும் பயிர் வளர்ச்சியையும் நுண்ணுயிர் உரங்களையும் மற்றும் அதில் இல்லாமல் மண்ணில் வாழ மற்ற நுண்ணுயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆனந்தி, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். பசுந்தாள் உரம் மட்டும் போட்டால் போதுமா, இல்லை நுண்ணுயிர் உரங்களும் சேர்த்து போடணுமா? அதனால் என்ன பலன் கிடைக்கும்? பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இலைகளை வந்து நம்ம எங்கே கிடைக்கிற இலைகள், தலைகள் எல்லாம் போட்டு நம்ம மண்ணை வளமாக்குறது, அதுவும் முக்கியம். நுண்ணுயிர் உரங்களும் முக்கியம். நீங்கள் அந்த பசுந்தாள் இலைகள் போடுறதுனால வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிர் உரங்களை சேர்த்து கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த பயிருக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் மகசூல் வந்து அதிகரிக்கும். அதனால் இலைதலைகளோடு சேர்ந்து நுண்ணுயிர் உரங்களையும் கண்டிப்பாக போடணும். வணக்கம், என்னோட பேர் மகேஸ்வரி. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். உயிர் உரங்களுக்கும் உயிர் கொல்லிகளுக்கும் என்ன வித்தியாசம்? உயிர் உரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து கிரகித்து பயிர்களுக்கு தேவையான அளவில் கொடுக்கறது. அதாவது தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அது மட்டும் இல்லாமல் துத்தநாக சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்களை கிரகித்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கும், செடிகளுக்கு வந்து எதிர்ப்பு தன்மையை உண்டு பண்ணும். இது வந்து உயிர் உரங்கள். உயிர் கொல்லிகள் அப்படிங்கிறது நம்மளோட செடிகளுக்கு வந்து நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் தான். அதுவும் அதை பார்த்திங்கன்னா நம்ம விதை நேர்த்தி செய்யும் போதும் நாற்று நேர்த்தி செய்யும் போதும் இதை உபயோகப்படுத்தலாம். இந்த உயிர் கொல்லிகளும் வந்து
ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஏன்னா நம்ம வெறும் ரசாயன கொல்லிகளை மட்டுமே உபயோகப்படுத்த முடியாது. அதனால் உயிர்கொல்லிகள் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, பெசில்லஸ், சூடோமோனாஸ், இந்த மாதிரி நிறைய உயிர்கொல்லிகள் வந்து இருக்குது. இந்த உயிர்கொல்லிகள் வந்து செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மையையும் நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்குது. என்ன பெருமாள், எஃப்எம் கேட்டியா? என்ன சொன்னாங்க? சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பூரணியம்மாள் அவர்கள் நடத்தின பாடம் எப்படி இருந்தது? புரிஞ்சதா? அண்ணே கேட்டண்ணே, என்னண்ணே இவ்வளவு பெரிய தகவலை சொல்லிவிட்டாங்க? அண்ணே இந்த தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குண்ணே. ஆமாம் தம்பி, இதுக்கு மேலே இந்த செயற்கை உரங்களையே பயன்படுத்திட்டு இருக்காம இயற்கை உரங்களை, குறிப்பாக மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மூலமாக மண்ணுக்கு நிறைய பாதுகாப்புங்கிறத உணர்ந்து செயற்கை உரங்களை அளவாக பயன்படுத்தினாலே நல்ல விவசாயம் பண்ணலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம் தம்பி. சரிங்கண்ணே, எனக்கு இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இருட்டிருச்சு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு தம்பி. நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு, வானொலி வேளாண் பள்ளி பாடம் 8இல் பயிர் வளர்ச்சி மற்றும் மண்வள மேம்பாட்டில் மண்வாழ் நுண்ணுயிரிகளின் பங்கு பற்றி சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சுற்றுச்சூழல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பூரணியம்மாள் அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.